வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்று நம்ம பேச போறது ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். எப்படி உங்க மணி 12 மந்த்ஸ்ல சேஃபா growth பண்ண முடியும்? ஆனால் இந்த வீடியோவை தொடங்கும் முன் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்ல. இந்த வீடியோ முழுவதும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிஸ்கி. எப்போதும் உங்க பர்சனல் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு நியூ என்றால் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். பாருங்க, இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் சொல்லி தருவாங்க. ஆனால் மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ரிசல்ட் என்னன்னா, காசு வந்த உடனே என்ன செய்வது? சிலர் சிம்பிளி பேங்க் அக்கௌண்ட்டில் வைத்திருப்பாங்க, சிலர் ஃபேமிலி சொன்னதால் எஃப்டி போடுவாங்க, இன்னும் சிலர் கிரிப்டோவில் போடலாமான்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிகினர் லெவல்லையே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 5 சிம்பிள் ஆப்ஷன்ஸ். உங்கள் காசு எப்படி 1 இயர்க்குள் சேஃபாக க்ரோத் பண்ணலாம். நான் சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் மல்டி பேக்கர் அடிச்சுட்டு டபுள் பண்ணுங்கன்னு இல்லை. நான் சொல்ல போகிறது ப்ராக்டிக்கல், லோ டு மீடியம் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸ். எந்த பிகினருக்கும் புரியும் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நோட்புக் எடுத்துக்கோங்க, காசு எப்படி க்ரோ பண்ணலாம் என்று நம்ம ஆழமாக பேசுவோம். சரி, முதலில் ஒரு முக்கியமான விஷயம் கிளியர் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் சேவிங் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். சேவிங்னா உங்கள் சேலரியில் ஒரு போர்ஷன் சிம்பிளி சைடுக்கு வைக்கிறது. எக்ஸாம்பிள், பிரியா ₹30,000 சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க 3,000 சிம்பிளி பேங்க் அக்கௌண்ட்டில் சேமிச்சாங்க. தட்ஸ் சேவிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா அந்த மணிக்கு ஒரு வேலை கொடுக்கறது. லைக் அந்த 3,000 பேங்க் அக்கௌண்ட்டில் ஐடிலாக போடாமல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதனால் அது க்ரோத் ஆகும். அனாலஜி என்னன்னா, மணி ஐடிலா பேங்க் அக்கௌண்ட்ல விட்டுட்டா அது ஸ்லீப்பிங் எம்ப்ளாயி, மணி எஃப்டி மற்றும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் அது ஒர்க்கிங் எம்ப்ளாயி. ஸோ உங்கள் காசு உங்கள் கூடவே வேலை செய்யணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட். இதுதான் சிம்பிளஸ்ட், எவரும் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் 2 to 3% ஒன்லி. எக்ஸாம்பிள், ரவி ₹1 lakh வைத்திருக்கான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். 1 இயர்க்கு ₹1,02,500 மேக்ஸ். ப்ராப்ளம் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் 5 to 6%. ஸோ ரியல் வேல்யூ கீழே ஆகுது. ஸ்டோரி, ரவி 2024ல் 1 lakh வைத்தான் பேங்க் அக்கௌண்ட்டில். 2025ல் 1 lakh + 2,500 இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. ஆனால் அந்த மணி கொண்டு அவன் வாங்க நினைத்த ஏசி மார்க்கெட்டில் 1,05,000 ப்ரைஸ் போயிருச்சு. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பஃபர், ஈஸி ஆக்சஸ், ஏடிஎம், யூபிஐ, பட் சீரியஸ் மணி க்ரோத்க்கு அல்ல. செகண்ட் ஆப்ஷன் எஃப்டி. இதுதான் இந்தியன் பேரண்ட்ஸ் ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் சம 6 to 6.5%. எக்ஸாம்பிள், மீனா ₹2 lakh எஃப்டி போட்டாங்க. 1 இயர்க்கு சம 2,12,000 கிடைக்கும். அட்வான்டேஜஸ், சேஃபி அப் டு ₹5 lakh, ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, ப்ரீமேச்சூர் பிரேக்னா இன்ட்ரெஸ்ட் டவுன் ப்ளஸ் பெனால்ட்டி, ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ எஃப்டி சூட்டபிள் ஃபார் ஸ்டெபிலிட்டி தேடுறவர்கள், ரிஸ்க் டாலரேட் பண்ண மாட்டாதவர்கள். தேர்ட் ஆப்ஷன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இதுதான் எஃப்டியோட எல்டர் கசின் அப்படி சொல்லுவாங்க. இதோட ரிட்டர்ன் சம 8 to 11%. எக்ஸாம்பிள், அஜய் ₹1 lakh கார்ப்பரேட் பாண்டில் போட்டாங்க. அட் ₹10% ஒய்டிஎம். 1 இயர்க்கு சம ₹1,10,000 கிடைக்கும். அட்வான்டேஜஸ், ஹையர் ரிட்டர்ன் தென் எஃப்டி, மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன். ரிஸ்க்ஸ், டிஃபால்ட் ரிஸ்க், கம்பெனி பேங்க்ரப்ட் ஆனா உங்க மணி சிக்கி கிடக்கும். சொல்யூஷன் என்னன்னா, ஆல்வேஸ் செக் கிரெடிட் ரேட்டிங், AAA சேஃபஸ்ட். யூஸ் டிரான்ஸ்பரண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்ட் வெல்த், கோல்டன் பை. ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸ் நல்லது இஃப் நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வில்லிங்கா இருக்கீங்க, எஃப்டிக்கு மேலான ரிட்டர்ன்ஸ் தேடுறீங்க. ஃபோர்த் ஆப்ஷன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுதான் பிகினருக்கு சூப்பர் ப்ராடக்ட். ரிட்டர்ன் சம 6 to 7%. இன்வெஸ்ட் இன் 91 day கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ். அட்வான்டேஜஸ் என்னன்னா, லோ ரிஸ்க், ரிடியூ வித்தின் 1 working day, நோ பெனால்ட்டி லைக் எஃப்டி. எக்ஸாம்பிள், HDFC லிக்விட் ஃபண்ட், லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் சம 6.9%. சினாரியோ, சுரேஷ் 1 lakh பார்க் பண்ணான் லிக்விட் ஃபண்டில். 1 இயர்க்கு 1,06,900 கிடைச்சது. அதே மணி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்திருந்தா ₹1,02,500 மட்டுமே. ஸோ லிக்விட் ஃபண்ட் ஈக்குவல் டு பெட்டர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஃபிஃப்த் ஆப்ஷன் ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட். இதுதான் ஸ்மார்ட், டேக்ஸ் எஃபிஷியன்ட் ப்ராடக்ட். ரிட்டர்ன் சம 7.5%. அட்வான்டேஜ், ஈக்விட்டி டாக்ஸேஷன் இல்ல, எல்டிஜிஎன் 12.5%. ஹை டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கும் சேலரிட் இன்வெஸ்டர்ஸ்க்கு சூப்பர். எக்ஸாம்பிள், பிரியா ₹5 lakh ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் போட்டாங்க.
return sum 7.3%, rupees 5,36,500. Tax impact lower than FD. So, arbitrage fund equal to short-term investors tax smart friend. சரி, எல்லா 5 ஆப்ஷன்ஸையும் கம்பேர் பண்ணலாம். சேவிங் செய்ய return 2 to 3%, risk nil, liquidity instant, tax taxable. FD return 6 to 6.5%, risk very low, liquidity locked, tax taxable. Bonds return 8 to 11%, risk medium, liquidity medium, tax depends. Liquid fund return 6 to 7%, risk very low, liquidity 1 day, tax debt rules. Arbitrage fund return 7 to 7.5%, risk low, liquidity 1 day, tax equity rules. So, ultra safety MD FD liquid mutual fund, growth abdina bonds arbitrage mutual fund, lazy abdina savings செய்ய. Let's recap with a simple story. Ravi savings account no growth. Meena FD stability but tax bite. Ajay bonds high return but risk aware. Suresh liquid mutual fund safe plus flexible. Priya arbitrage fund tax smart choice. So உங்க கோல் எது? சேஃப்டி liquidity growth அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இன்று நம்ம 5 ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். பிகினருக்கு புரியும்படி சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சேவிங்ஸ் FD பாண்ட்ஸ் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட். ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸி, ஸ்டார்ட் ஸ்மால், கன்சிஸ்டன்சி முக்கியம். வார்னிங், இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டுமே. நான் எந்த ப்ராடக்ட்டுக்கும் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் தரல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிஸ்கி. எப்போதும் உங்க பர்சனல் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்க சேனல் மணி அறிவு. Until next time, stay smart, stay safe, happy investing.